ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திவின் கண் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம். யார் யார் கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா திவின் அம்மா, திவின், நான் 3 பேரும் கிளம்புறோம். திவினோட இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கிளம்பியாச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு பாலம் தெரியுதுல, இந்த பாலனுடைய பணிகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 வருடமாக நடந்துகிட்ருக்குது. இன்னும் கட்டி முடித்த பாட்டை காணோம். இந்த ஆட்சி நம்ம அண்ணன் ஆட்சியிலாச்சும் இந்த பாலம் ஓப்பனிங் எல்லாம் நடக்கும். இதுதாங்க புஷ்பா ரயில்வே ஸ்டேஷன் கட்டிகிட்ருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற பத்திரகாளியம்மன் கோயிலில் சரியான கூட்டம். பார்த்திங்கன்னா மேம்பாலம், ட்ரெயின் நிற்கிறதுலாம் தெரியும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டே இருக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா திருப்பூர் பழைய பேருந்து நிலையத்தில் இருக்கிற கோட்டை மாரியம்மன் கோவிலில் சரியான கூட்டங்க. அந்த அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் போனால் செக்கப் முடிஞ்சு சாயங்காலம் சீக்கிரமாக வந்துடலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேங்க. நம்ம திவின் சாருக்கு அதுக்குள்ளே பசிக்க ஆரம்பிச்சு. பேரனுக்கு பசிக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அம்மா சப்பாத்தியும் சாப்பாடும் போட்டு தந்துட்டாங்க. போனோன்னே பேர் கொடுத்துட்டு செக்கப் பண்ணிவிட்டு நம்ம போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சுங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கோயில் சிலை ஒன்று இருந்தது. என்ன சாமின்னு எங்களுக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். உட்காந்து சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக இருந்தது. அப்புறம் திருப்பியும் மறுபடியும் உள்ளே போனோங்க. இப்போ நீங்கள் பார்க்குற செடி பார்த்திங்கன்னா அந்த லீஃப்லேயே இன்னொரு புது செடியாக உருவாகுது. அதோட எண்டு பாயிண்டில் உங்களுக்கு நல்லா தெரியும். பார்த்திங்கன்னா அந்த லீஃப்லேயே நிறையா குட்டியாக இருக்குது ஓரத்துலலாம். அது பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்த புது செடி. நாங்கள் ஒரு ஃப்ரேம் செலக்ட் பண்ணேன். திவின் இல்லை எனக்கு இதுதான் வேணும்னு அவனே செலக்ட் பண்ணேன். கடைசியில் பார்த்திங்கன்னா ஃப்ரேம் பிக்சருக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகுன்னு சொன்னாங்க. அப்புறம் வெளியில் போய் டீ சாப்பிட்டு வந்துட்டு அப்புறம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அப்புறம் கண்ணாடி வாங்கியாச்சுங்க. வாங்கி திவின் அம்மா தான் போட்டு பார்த்தாங்க. அவங்களுக்கு சூப்பராக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ப்ளூ கலர் வித் பிளாக் கலர் காம்பினேஷன் செம்மையாக இருந்தது. திவின் கண்ணாடி போட்டோன்னா அவங்களுக்கு சூப்பராக இருந்ததுங்க. அப்புறம் திவின் போட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குமா, போட்டு போகிறேன் வீட்டுக்கு அப்படின்னா, நம்ம தாங்க போகிற வழியில் வேணாம்னு சொல்லிட்டு வாங்கி. மழை துளி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. மணி பார்த்திங்கன்னா 2:45 ஆச்சு. மழை துளி வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம வேகமாக போய் நம்ம ஊருக்கு பஸ்ஸை பிடிக்கணுங்க. நம்ம ஊருக்குலாம் டைமிங்க்கு தான் பஸ்ஸு. அப்புறம் உடனே ஷேர் ஆட்டோ வந்துருச்சுங்க. ஏறியாச்சு. ஷேர் ஆட்டோவில் போகணுங்க. மழை துளி வந்துட்டுருக்கு கொஞ்சமாக. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஆனால் எடுத்துருக்கிற வீடியோவில் பாருங்கள். வழியெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் கழித்து பார்த்தா இடமே அடையாளம் தெரியாத மாதிரி மாறி போயிடும். 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துலலாம் எதுவுமே இல்லை, வெறும் காடாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா பார்க்குற வழி எல்லாமே பில்டிங்காக உருவாயிருச்சு. நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டான டைமுக்கு ரீச் ஆகிட்டோம் பஸ் ஸ்டாண்டு. பரவாயில்லைங்க. வழியில் எவ்வளோ அழகான மரங்கள் இருக்குது. இந்த மரங்களெல்லாம் இன்னும் 10 வருஷம் கழிச்சு இருக்குமா இல்லையான்னு தெரியலை. இங்கே ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி கட்டிகிட்ருக்காங்க. ஸ்டேடியமாக காம்ப்ளெக்ஸான்னு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது எந்த பிளேஸ்ன்னு சொல்லி டேக் போடுங்க கமெண்டில். போஸ்டர்லாம் அதிகமாக மக்கள் வைக்காமல் இருந்தால் சரிங்க. ஏன்னா காத்தடி காலத்தில் போஸ்டர் எப்போ எந்த நேரத்தில் வந்து விழுகுன்னு தெரியாது. அதனால் மக்களெல்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக தாங்க போகணும் ரோட்டு. உங்களுக்கு பஸ் பயணம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். பஸ்ஸில் போகிறது பிடிக்குமா, இல்லை 2 வீலர் காரு வாக்கிங் போகிறது பிடிக்குமா, சைக்கிளிங் எதாக இருந்தாலும் சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா ஃபேமஸான கோயில், தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஆடி 1ங்கிறங்காட்டிக்கு அம்மா வளைச்சி விட்ருந்தாங்க. சாயங்காலம் கோயிலுக்கு காலையில் ஹாஸ்பிட்டல் போனங்காட்டி சாயங்காலம் கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. ஸ்கூல் விட்டு நிக்கா வந்துட்டாங்க, ஹேமா நிக்கா. அவங்க கரெக்டாக 4 மணிக்கு வந்தாங்க. நம்ம 4 மணிக்கு வந்தாச்சு. நிக்காவுக்கு வந்தோன்னா ஒரே குஷி. அண்ணா கண்ணாடி போட்டிருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தான். நிக்காவுக்கு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு டே காம்படிஷன். அவங்க கிளாஸில் எல்லாருமே ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு ஆரஞ்சு கலர்லேயே வரணுங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஆரஞ்சு கலரில் இருந்தாங்க நிக்காவோட கிளாஸில். அடுத்தது திவினோட அட்ராசிட்டிக்கு அளவு இல்லாமல் போச்சு. கண்ணாடி போட்டுட்டு ஆடாதுன்னா கண்ணாடி போட்டு விளையாடுறான். எங்கேயாவது ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதாங்க. ஏன்னா நிறையா காசு கொடுத்து வாங்குகிறோம் கண் பாதுகாப்புக்காக. அப்புறம் என்னங்க, நிக்காவும் திவின் கிளம்பிட்டாங்க அவங்க வீட்டுக்கு. அப்புறம் நம்ம ஈவினிங் 6 மணி ஆயிடுச்சு, கோயிலுக்கு கிளம்பியாச்சு.
கோயில் பார்த்திங்கன்னா அதிகமாக வீடியோலாம் எடுக்கலை, 1-2 கிளிப்ஸு தான் எடுத்துச்சு. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் வேர் பண்ணியிருந்தேன். நம்ம யாத்துக்குட்டிக்கு பார்த்திங்கன்னா நார்மலி இருக்கிற மாதிரி தான் போனோம். அங்கேயும் 2 பேர் வந்து அடிச்சுக்கிறானுங்க. யார் வீட்லலாம் இப்படி அண்ணன் தங்கச்சி அடிச்சுக்கிறான்னு சொல்லுங்கள். கரெக்டாக மணி 6:30க்கு பூஜை ஆகிட்டு இருந்தது, போயிட்டோம். அன்னதானம் வாங்கிட்டு மறுபடியும் இன்னொரு கோயிலுக்கு போனோங்க. நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற கோயிலுக்கு வந்தோங்க. தேங்காய் பழம் அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு அங்கேயும் 2-3 கிளிப்ஸ் தாங்க எடுத்தோம். அங்கேயும் வெளியில் போனாலே ஏதாவது வாங்கி கொடுக்கணும், இல்லைன்னா நம்மளை ஒரு வழியாக ஆக்கிடுவானுங்க. போகிற பக்கமெல்லாம் சண்டையாக இருக்குது. கோயிலில் பார்த்திங்கன்னா 2-3 கிளிப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு கடைக்கு போய் இவங்களுக்கு 2 பொம்மை மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. பார்த்திங்கன்னா 2 பேர் செஸ் போர்டு வாங்கியிருந்தாங்க, ரேஞ்சஸ் வாங்கியிருந்தாங்க, அப்புறம் தாயக்கட்டை. நிலா பார்த்திங்கன்னா அழகாக இருந்தது. நிலாவும் ஒரு ஸ்டாரும் அழகாக தெரிஞ்சுது. தெரிஞ்சால் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியுதானே. எனக்கு கேமராவில் இவ்வளோ தான் ஜூம் பண்ணி எடுக்க முடிஞ்சுச்சு. அப்புறம் என்ன, நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.